ஹாய் கைஸ், ஹவு டு மேக் மணி இன் ஆன்லைன். என்கிட்ட இருக்க மொபைல் ஃபோனும் 1 to 2 ஹவர்ஸ் டெய்லி ஃப்ரீ டைம் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னோட டெய்லி ரொட்டீனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் என்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன் மட்டும் வச்சு நான் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும், ஹவு டு மேக் மணி இன் ஆன்லைன், அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளோ நாளாக இந்த மாதிரி தான் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்கேமில் தான் மாட்டியிருப்பீங்க. இல்லை எந்த ஒரு ரைட் பிளாட்ஃபார்முமே உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ கிடைக்காம இப்போ நீங்கள் என்னோடய வீடியோவை இந்த ஒரு ரைட் டைமில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்மளோட மொபைல் ஃபோன் மட்டும் வச்சு மந்த்துக்கு நான் இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணும்போது ஒரு 10,000 to 15,000 ஏர்ன் பண்ணால் போதும் மந்த்துக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் நான் ஜாயின் பண்ணி ஒரு 8 months கிட்ட ஆகுது. இதுலேயே நான் 5 lakhs rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லைவ் டேஷ்போர்ட் உங்களுக்கு நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அதே மாதிரி டேஷ்போர்டில் காமிக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்கள் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுதாங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான லைவ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, அஃபிஷியலான மெயில் ப்ரூஃப்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஹைலைட்ஸ்லேயும் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், அதுலேயுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வரும், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ நம்புகிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தோணும். கரெக்டு தான். நானுமே இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணும்போது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் தான் ஜாயின் பண்ணேன். பட் ஜாயின் பண்ணி இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேப்பபிலிட்டிலாம் இருக்குது அப்படி எனக்குள்ளங்கிறது நான் இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ ஆன்லைனில் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஒரு டிஜிட்டல் ஏராவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு முன்னாடி வர திங் பார்த்திங்கன்னா, இந்த ஒர்க் வந்து ஒரு லீகலான ஒர்க்காக இருக்குமா, ஸ்கேமில் போய் மாட்டிக்க மாட்டோமா, ஃபேக்காக இருக்காதுல்ல அப்படிங்கிற ஒரு டவுட் தான் நமக்கு ஃபர்ஸ்டே வரும். ஸோ அந்த டவுட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ், யாரெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணலாம், நான் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறேங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எவ்வளோ முடியுமோ சிம்பிளாக அந்தளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி 10 minutesல சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த 10 minutesஸை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கான ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் பிளாட்ஃபார்மில் என்னோடய கைடன்ஸோட உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். நான் யாருன்னா சந்தியா ஃப்ரம் ஈரோட். எல்லாம் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான், ஒரு நார்மல் பொண்ணுங்க மாதிரி. கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருந்தனால ஒரு ஒர்க் போக முடியல. ஸோ எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃப்ரெஷராக இருந்தனால ஸோ நம்ம மறுபடியும் நம்ம கெரியரை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது பேபி இருக்காங்களே, 1 year தான் ஆச்சு, விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இதனால தான் நான் வந்து சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடலாங்கிற மாதிரி சரி டிஜிட்டல் ஸ்கில் சைட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுவும் ஏன் பர்டிகுலராக ஸ்கில்ஸுங்கிற மாதிரி நான் போனேன்னா, இப்போ நம்ம இந்த ஒரு டிஜிட்டல் ஏரியாவில் எங்கே பார்த்தாலுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பெர்மனெண்ட்டாக இருக்காது. பெர்மனெண்ட்டாக மீன்ஸ் இதோ ஒரு டைப்பிங் ஜாப் சொல்லுவாங்க, இல்லை கேப்சா மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக பெர்மனெண்ட்டாக இருக்காது. எப்போ வேணால் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. இதுவே நாம் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட ஸ்கில், நாம் கற்றுக்கிட்டோம். ஸோ நம்மக்கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து சர்வீஸாக பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நாம்ளே ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா மட்டுமே தான் ஸ்டாப் பண்ண போகிறோம். நம்மளால் மற்றவங்க யாரும் நம்மளை இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணும்போது இப்போது ஆன் டிமாண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் மட்டுமே தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டால் போதும், அதுக்கான டிமாண்ட் நிறையா இருக்கனால அதனால் நம்மளால் கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ்னால தான் நான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணி ஸ்கில்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும், என்னென்ன நம்ம கேட்டகரிஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற போதே நமக்கு எடுத்தோன்னே ஒரு ஃபேக்காக இருக்குமா, ஸ்கேமாக இருக்குமாங்கிற ஒரு தாட் தானே போகும். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட்டு 4 கேட்டகரிஸ் ஒரு கம்பெனியை பற்றி நாம் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைனில் தான் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கான கம்பெனி பட் ஆனால் ஃபிசிக்கல் லொக்கேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஃபிசிக்கல் லொக்கேஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கஸ்டமர் சப்போர்ட்ஸும் கொடுப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா டேரெக்டாக கம்பெனிக்கிட்டே நம்ம கால் பண்ணி கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம டேரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் கம்பெனி சைட்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே ரன் ஆகுதுன்னா அது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அது ஒரிஜினலான கம்பெனின்னு நாம் இது பண்ணிக்கணும். ஸோ அதை நான் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பிளாட்ஃபார்மாங்கிறது செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் என்னோடய மொபைலில் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். கூகுளில் போய்ட்டு நீங்களுமே இதே மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல்லையுமே உங்களுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ரன் ஆகுதுன்னா, அது கண்டிப்பா இப்போ வந்து சோஷியல் மீடியா ப்ரூஃப்ஸ் நமக்கு நெறையா தேவை. ஸோ சோஷியல் மீடியால நமக்கு ரிவ்யூஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணும்போது, இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்ல நமக்கு கிட்டத்தட்ட 2.5 லேக்ஸ் கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாரி எஃபிலயும் பார்த்தீங்கன்னா, 1 லேக் மேல கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆட் ஆனா இன்னொரு ஒரு கேட்டகரி நமக்கு குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இந்தியாக்குள்ள ரன் ஆகுதுன்னா, அவங்க நல்லா பண்றாங்க. அதனால இந்தியாக்குள்ள வச்சிருக்காங்க. இதுவே வேர்ல்டு வைட்ல பண்றாங்கன்னா, அப்போ ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அவங்க ஒரிஜினலா கம்பெனி ரன் பண்ணி அவங்க ஸ்கில்ஸ கத்துக் குடுக்குறாங்க, ஒர்க்ஸ் குடுக்குறாங்க. அதனால தான் அவங்க வேர்ல்டு வைட்க்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தா தான் வேர்ல்டு வைட்ல கொண்டே போக முடியும். ஸோ அதனால இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால மட்டும் கிடையாது. USA, துபாய் அண்ட் தென் நேபாள், பங்களாதேஷ். இவ்வளோ தூரம் கம்பெனியை பற்றி சொல்லணும். கம்பெனியோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் இன்னும் ரிவீலே பண்ணல. ஸோ கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா iDigital Pioneer, ஐடிபின்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கம்பெனியில் நம்ம யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே யார் யார் ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து என்ன மாதிரியே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பேபி இருக்காங்க, நான் அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் என் கெரியரையும் நான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னொரு பீப்புள் வந்து எனக்கு ஆல்ரெடி பேபி இருந்து ஒரு 10 இயர்ஸ் கெரியர் கிராப் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் கெரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தெரில, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு எந்த ஒரு பொசிஷன், நான் கேட்குற ஒரு சேலரி கிடைக்குமாங்கிறது ஒரு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பிரேக் டவுனில் இருப்பீங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து 9 to 5 ஜாப் போயிட்டுருக்கேன், இருந்தாலுமே எனக்கு என்னோட சேலரி பத்தலை, பட் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், சைட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் இன்னொரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சைட் சோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கிறவங்களும் சரி, ஆர் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கணும், நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எனக்குன்னு ஒரு கையில் ஒரு இன்கம் வந்துட்டுருக்கணும், நான் ஒரு பாக்கெட் மணியை நானே பார்த்துக்கணும், அம்மா அப்பா கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நான் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு நான் வெளியே வரணும். வெளியே வரும்போதே ஒரு ஸ்கில்லோட தான் வெளியே வரணும். எனக்கு அப்போ தான் வந்து இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நான் வந்து யூனிக்காக தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீப்புளும் இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அடுத்து இன்னொரு பீப்புள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பட் இப்போ இந்த ஏஐ வளர்ந்துட்டே வரனால என்னோட ஒர்க்கும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமாங்கிற ஒரு பயம் இருக்குது. ஸோ நான் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நான் ஒரு தனியாக ஸ்கில்ஸை கற்றுக்கணும், நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் என்னோடய ஒர்க்கில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்குமே இங்கே ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களுமே உங்களோட ஒர்க்கில் வித்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். அதை விட ஹையர் பொசிஷன் போகிறதுக்குமான ஸ்கில்ஸுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸான பீப்புளுக்குமே நமக்கு இந்த ஒர்க் செட் ஆகும். நான் எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேசிக்கில் இருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே நமக்கு இங்கே ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லி கொடுத்தனால தான் நான் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரியாமையே ஃப்ரம் A to Z நான் இங்கே லேர்ன் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்கள் முன்னாடி வித்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 8 monthsக்குள்ளே 5 lakhs ரூபீஸ் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கம்பெனி பற்றி பார்த்தாச்சு, ஒர்க் யார் யார் பண்ணலாங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க் எப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். நாங்கள் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாம் இந்த இடத்துல ஸ்கில்ஸை கற்றுக்க போகிறோங்கிறத மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்படின்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா சிஸ்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஷின் கேட்பீங்க. இருக்குது, கண்டிப்பாக இதில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுவும் ஏன் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் கிளியராக நம்ம ஏன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டோன்னா, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நாம் இருக்கணும், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோன்னா கண்டிப்பாக ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டோன்னா அந்த ஒர்க்கை நம்மளால் யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. நாமளே நினச்சா மட்டுமே தான் ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கான டிமாண்ட் நமக்கு சொசைட்டியில் நிறையாவே இருக்குது. இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ஏன் பே பண்ணணும், ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நாம் இங்கே கற்றுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் என்னோடய கைடன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன். எனக்காக நீங்கள் எதுவுமே பே பண்ண மாட்டீங்க. நம்ம கோர்ஸ் இங்கே கற்றுக்க போகிறதுக்கு மட்டுமே தான் நாம் இங்கே பே பண்ணவே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வந்து ஜஸ்ட் இந்த ஷார்ட் டைமில் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக எப்படி நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவேன். என்னோடய கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸை நானே உங்களுக்கு தனியாக ஒரு மீட்டிங் வச்சு கண்டிப்பாக வீக்லி 3 செஷன்ஸ் இருக்கும். அதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் நான் உங்களை ட்ரெயின் அப் பண்ணுவேன்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் எப்போயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு டவுட்ஸ் வரும். ஸோ அதை கிளியர் பண்ண ஒருத்தங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கும் நான் கைட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஸ்கில்லை நமக்கு பர்ஃபெக்டாக எடுத்தால் நமக்கு சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்க முடியும், அதிலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸாகவும் அந்த ஸ்கில்ஸை நான் உங்களுக்கே சொல்லிக் கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் த கைடன்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் பே பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வெளியவே இப்போ ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுக்குறோன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நம்ம வெளியே போய் கற்றுக்குறோம். அப்படி கற்றுக்கும் போது நம்ம அந்த இடத்துல பே பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணக்கப்புறம் அங்கே உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கற்றுக் கொடுப்பாங்க, ஃப்ரம் A to Z கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுக்கான ட்ரைனர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி டாப் ஏர்னர்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்க முடியும். அதே மாதிரி என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு MSME கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும், MSME கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுவுமே நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கனால தான் நம்ம இந்த இடத்துல பே பண்ணோம். உங்களுக்கு ஒரு இடத்துல கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஓகே, ஸ்கில்ஸ்ன்னு சொன்னோமே என்னென்ன ஸ்கில்ஸுங்கிறத பார்க்கலாம். மொத்தம் இங்கே நமக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா 48+ ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 48+ ஸ்கில்ஸை செட் ஆஃப் 5 பேக்கேஜாக பிரிச்சிருப்பாங்க. எலைட், ப்ரோ, சுப்ரீம், ப்ரீமியம் ப்ளஸ்னு பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பேக்கேஜும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 47 ஸ்கில்ஸ் நமக்கு எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் நான் ஆன்லைனில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே நான் போய் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தெரியல. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்கில்லை நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்ஸ் மூலியமாக நான் ஒர்க் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி முன்னே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கில்லை கற்றுக்கினா நான் என்னோடய செல்ஃபே நான் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், நான் ஜாப்லேருந்து ரீப்ளேஸ் ஆகக்கூடாது, என்னை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஸ்கில்ஸை வந்து செட் ஆகிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. இந்த 5 பேக்கேஜஸில் நம்ம லாஸ்ட்டு 4 பெஸ்ட் பேக்கேஜஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக அன்னைன் நம்மளால் டேர்ன் பண்ண முடியாதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த லாஸ்ட்டு 4 பேக்கேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோ பேக்கேஜ். இதில் நமக்கு டோட்டலாக 15 ஸ்கில்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 15 ஸ்கில்ஸ்லையுமே நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியும். அதுக்கான ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரைஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெப்சைட் ப்ரைஸ்னு ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கோட் ப்ரைஸ். அதாவது வெப்சைட் ப்ரைஸ்னால் என்னென்னா நீங்கள் டேரெக்டாக இப்போ idigitalpreneur.comனு நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூகுளில் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு இந்த ப்ரோ பேக்கேஜுக்கான ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வெப்சைட் ப்ரைஸ். அதுவே ப்ரோமோ கோட் ப்ரைஸ்னால் எங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து ஒரு 10 ப்ரோமோ கோட்ஸ் மந்த்துக்கு லிமிட்டடாக கொடுப்பாங்க. அந்த ப்ரோமோ கோட் மூலிமா உங்களுக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், பட் ஒரு 30% டிஸ்கவுண்ட்டோட எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுதான் நீங்கள் ஃபைனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம். இதில் உங்களுக்கு 26 ஸ்கில்ஸஸ் இருக்குது. இந்த ஸ்கில்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கான வெப்சைட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும். அதுவே நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 11,800ங்கிற ப்ரைஸ் வரும். இது எல்லாமே நமக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் என்னென்னா ப்ரீமியம். இதுதான் நமக்கு செகண்ட் டாப் ஆஃப் த பேக்கேஜ்னு சொல்லலாம். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக 35+ ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்துருவாங்க. 35+ ஸ்கில்ஸஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதுக்கான நம்ம வெப்சைட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,999 இருக்கும். அதுவே நம்ம ப்ரோமோ கோட் மூலியமாக ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு 15,999ங்கிற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ளஸ். இதுதான் டாப் நாச் ஆஃப் த நமக்கு ஐடிபியில் இருக்க ஒரு டாப் நாச் கோர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் நான் எடுத்திருக்க பேக்கேஜும் இதுதான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற பேக்கேஜஸும் இதுதான். ஏன் அப்படிங்கிற ஒரு ரீசன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பிகாஸ் இதில் இருக்க ஒவ்வொரு கோர்ஸஸுமே ஹை பேயிங்கான கோர்ஸ். ஹை பேயிங் கோர்ஸ்னால் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பிகினராக முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 500 கிடைக்குது. இதுவே இன்னொரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு ஹை பேயிங் ஸ்கில்லை கற்றுக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் ஒரே டைமில் முடிக்கிறீங்க, அதுக்கான உங்களுக்கு பிகினராகவே 15லேருந்து 20 வரைக்கும் கிடைக்குதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ அது ஹை பேயிங் ப்ராஜெக்ட்னா ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு 15 to 20 கிடைக்கும். இதுவே நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க, எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்யூம் மேக்கிங், அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்யூம் மேக்கிங், அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்க, ஒரு 500 இல்லை 1000 கிடைக்கும். இதுவே நம்ம வெப்சைட் க்ரியேஷன் கற்றுக்குறோம், அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ஒரு 1 hour தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே கிடைக்கிற போகிற அமௌண்ட் 15லேருந்து 20 பிகினராகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹை பேயிங் ஸ்கில்ஸ். அப்போது இந்த ப்ரீமியம் ப்ளஸ் பேக்கேஜில் நமக்கு ஹை பேயிங் ஸ்கில்ஸ் தான் இருக்குது. ஒரு ஸ்கில் இல்லைனாலும் இன்னொரு ஸ்கில் மொத்தம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு ஹை பேயிங் ஸ்கில்ஸ். கிட்டத்தட்ட ஒரு
15 ஹை பேயிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்கில் வரலனால இன்னொரு ஸ்கில்லை நம்ம லேர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து வெப்சைட் க்ரியேஷன் வரல. ஸோ நான் வந்து மெட்டா ஆட்ஸுங்கிற ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு ஹை பேயிங் ஸ்கில். இல்லை எனக்கு இன்னொரு சாய்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயுமே நமக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் 15 கோர்சஸ் ஹை பேயிங் ஸ்கில்ஸில் நமக்கு ப்ரீமியம் ப்ளஸ் பேக்கேஜில் தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்னொரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு இங்கே ஃப்ரீலான்சிங் போர்ட்டல் நமக்கு ஐடிபி இதுலேயே இருக்குது. அவங்களே நமக்கு எந்த ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிட்டோமோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீலான்சிங் போர்ட்டலில் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி ப்ராஜெக்ட்ஸ் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரையாரிட்டி நம்ம ப்ரீமியம் ப்ளஸ் பேக்கேஜ் ஹோல்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. அடுத்தடுத்த ப்ரையாரிட்டி நெக்ஸ்ட் பேக்கேஜஸ் ஹோல்டர்ஸ்க்கு வரும். அப்போ கீழே இருக்க பேக்கேஜஸ்க்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். பட் ஆனால் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா கரெக்டாக முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரீமியம் ப்ளஸ் பேக்கேஜோடது. இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 29,999 வரும். இதுவே ப்ரோமோ கோட் மூலிமா ஜாயின் பண்ணோன்னா 21,999 வரும். ஓகே, இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. எனக்கு இந்த ஒர்க்கும் புரிஞ்சிருச்சு சிஸ்டர். அன்னைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் புரிஞ்சிருச்சு. ஓகே, எனக்கு இப்போ எனக்கு வந்து இன்கம் எப்படி நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கும். ஸோ இங்கே இன்கம் நமக்கு 2 வேலை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங், இன்னொரு ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஃப்ரீலான்சிங்னு சொன்னது என்னென்னா இப்போ நம்ம ஸ்கில்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பேசிஸில் ஏர்ன் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரீலான்சிங்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு என்னோட கைடன்ஸில் இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க போகுது. என்னென்னா மோஸ்ட்டாக என்னென்னா இப்போ நம்ம ஐடிபிக்குள்ளே இருக்க ஃப்ரீலான்சிங் போர்ட்டலை பற்றி தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். அதில் மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு ஸ்கில் தெரியுதுன்னா நமக்கு வெளியவும் நமக்கு ஒரு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நமக்கு வெளியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி நான் யூட்டிலைஸ் பண்ணி நான் கிளைண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வெளியே தனியாக. ஸோ நான் வெளியே தனியாக ஃப்ரீலான்சிங் மட்டும் பண்ணி 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸை நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன், ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி யூஸ் பண்ணங்கிறதுமே உங்களுக்கு தனியாக நான் ஃப்ரீலான்சிங் ட்ரைனிங் செஷன் கண்டிப்பாக வைப்பேன். அது வந்து ஐடிபி சைட்லேருந்து இருக்காது. ஐடிபி சைட்லேருந்து நமக்கு ஃப்ரீலான்சிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே என்னோட சைட்லேருந்து என்னோட எக்ஸ்க்ளூசிவான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் என்னோட சைட்லேருந்து ஃப்ரீலான்சிங் ட்ரைனிங் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா வீக்லி உங்களுக்கு 2 செஷன்ஸ் வந்து ஃப்ரீலான்சிங்கை பற்றி இருக்கணும். எப்படி நம்ம கிளைண்ட்ஸ் எடுக்கணும், எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும், டீல ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற வேர்டை கேட்டாவே நீங்கள் ஒவ்வொருத்தவங்க பயந்துருவீங்க. ஓகே, இதில் நம்ம சேல்ஸ் பண்ணணுமா, ஜாயின் பண்ணி விடணுமா, இல்லை நம்ம போய் ஒவ்வொருத்தங்கள்ட்ட கூப்பிட்டு விற்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும். மார்க்கெட்டிங்கிற வேர்டை கேட்டாவே இது எல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த மீஷோ, அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு வாங்கியிருப்பாங்க, அதுக்கான ஜென்யூன் ரிவ்யூ அவங்க யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, பயோவில் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்டாக இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதோ அவங்க ரிவ்யூ கொடுக்குறனாலனா அந்த லிங்க் மூலிமா நாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்கம் போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான் நமக்கு எங்கேயுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நான் ஃப்ரீலான்சிங் மட்டும் தான் ஸ்கில்ஸை மட்டும் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஸ்கில்ஸை மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் மட்டுமே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரீலான்சிங் மட்டுமே பண்ணி அவங்களே வந்து ஜஸ்ட் அந்த 1 monthல ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு பர் ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ 15 வரைக்கும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட ப்ரூஃப்ஸும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், மோஸ்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இதில் சம்மரிமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதில் நமக்கு ஃபோன் மட்டுமே போதுமா, லேப்டாப் வேணுமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ லேப்டாப் கண்டிப்பாக தேவைப்படாது, உங்களுக்கு ஃபோன் இருந்தாவே போதும். ஃபோன் மூலியமாகவே நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் நான் சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணி எனக்கு வீடியோஸ் போடணுமா, நான் ஃபேஸ் காட்டணுமா, ஆல் சேர்த்து விடணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இதில் அந்த ஜாப் எதுவுமே கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. இதில் நம்ம வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான். ஒன்று ஃப்ரீலான்சிங், இன்னொன்று அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எய்தர் ஒன் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஸோ 2க்கான ட்ரைனிங்ஸுமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதோட என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்கவே போகுது. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு 4 பேக்கேஜை பற்றி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அதை மட்டும் பேக்கேஜை வந்து எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த நம்பருக்கே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா
நினச்சிங்கன்னா எந்த ஒரு ஹெசிடேஷனும் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து உங்களுக்கு எந்த ஒர்க் டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனலாக இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் டேரெக்டாக ஐடிபிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அந்த கோர்சஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே கூட ஜாயின் பண்ணலாம். பட் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் என்னோடது கிடைக்காது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ அந்த 30% டிஸ்கவுண்ட்டை என்னோட எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ப்ரோமோ கோட் மூலிமா ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் என்னோட கைடன்ஸுமே ஃபுல்லாக கிடைக்க போகுது. அது எப்படி அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சாலுமே வாட்ஸ்அப்பில் எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணீங்கன்னு கேளுங்க. ப்ரோமோ கோட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே நான் ப்ரோமோ கோட் ரிசர்வ் பண்ணி கொடுத்துருவேன். நீங்களுமே உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட கைடன்ஸில் நீங்களுமே என்ன மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.